குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய வீடுகளில் வந்து இறந்தவர்களை அவங்க தெய்வமாக நினைக்கிறது உண்டு. இது உண்மைதான். நமக்கு யாரெல்லாம் முன்னோர்கள் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து தெய்வங்கள் தான். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பூஜை ரூமில் ஒரு தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது இவங்களையும் அவங்களோட நம்ம சேர்த்து வைக்கிறோமா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து இறந்தவர்களுக்கு உருவ வழிபாடு கொடுக்கறது இல்லை. இறைவனுக்கு மட்டும்தான் நம்ம உருவ வழிபாடு கொடுக்குறோம். இப்போது நம்ம ஏன் வந்து இறந்தவர்களை தெய்வங்களோட சேர்க்கக்கூடாது, நம்மளுடைய பூஜை ரூமில் ஏன் அதை வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க மானிடனாக பிறந்து நம்மளுடைய முன்னோர்களாக இருக்காங்க. இவங்களையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பித்ருக்கள் எல்லாம் நமக்கு காலங்காலமாக ஆசீர்வாதம் பண்ண வேண்டியவங்க. இப்போ நிறைய குடும்பங்களில் பித்ருக்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. தெய்வமும் இருப்பது இல்லை, பித்ருக்களும் இருப்பதில்லை. ஸோ இது எப்படி, இப்போ தெய்வமும் இருக்காது பித்ருவும் இருக்காதுன்னா அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான ஒரு இண்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக கடனில் இருப்பாங்க, சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிடும், வீட்டில் துளி கூட தெய்வ அனுகூலமே இருக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே இருக்கும். ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. எங்கே பாசிட்டிவ் இருக்கும், எந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பித்ரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் அங்கே தெய்வமே இருக்கும். அதனால் இறந்தவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றதுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயப்படி அமாவாசை திதிகளில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அமாவாசை நம்ம வந்து இறந்தவங்கள வீட்டில் நம்ம கும்பிடுறோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ என்ன தான் உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாரு, இறந்துட்டாரு, அவரை நான் சாமி ரூமில் தான் வைப்பேன் அப்படின்னா கூட அது தவறு. அந்த உங்கள் அப்பா நிச்சயமாக உங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கலாம், உங்கள் அம்மா உங்களுக்கு நிறையா செஞ்சுருக்கலாம், உங்கள் தாத்தா நிறையா செஞ்சுருக்கலாம். ஆனால் இவங்க எல்லாருமே பித்ருக்கள் தான். இவங்கள வந்து நீங்கள் சுவாமி ரூமில் மற்ற தெய்வ உருவங்களோட தெய்வ படங்களோட அவங்கள வைக்கக்கூடாது. இவங்க இப்போ தெய்வத்தினுடைய படமெல்லாம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கலாம், கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கலாம், இல்லை மேற்கு பார்த்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இறந்தவர்கள் எல்லாருமே தெற்கு பார்த்த மாதிரி தான் நீங்கள் வைக்கலாம். அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் வடக்கில் இருந்து நின்று அவங்கள வந்து சாமி கும்பிட்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் கரெக்டான முறை, நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முறை. பட் நிறைய பேர் அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடவுள் படங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும், கிழக்கு நோக்கி நம்ம கிழக்கை பார்த்த மாதிரி இருக்கலாம், ஒரு சில வீடுகளில் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும். இறந்தவர்களினுடைய படம் தெற்கு பார்த்த மாதிரி நம்ம வைக்கணும். இதுதான் வந்து முறை. இப்போ இறந்தவர்களுக்கு நீங்கள் எப்படி வணங்குவீங்க? இப்போ காலையில் எந்திரிக்கிறோம், நம்ம அப்பா அம்மா ஃபஸ்ட்டு அவங்கள கும்பிடணுமா இல்லை ஃபஸ்ட்டு கடவுளை கும்பிடணுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறந்தவங்கள கும்பிடுறது ரொம்ப விசேஷம். காலையில் எந்திரிச்சு நம்ம வந்து நம்மளுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இறந்தவங்களுடைய ஃபோட்டோ முன்னாடி நின்று அவங்கள மானசீகமாக வேண்டிக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சுவாமி விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சுபம் அப்படிங்கிறது வரும். மேலே 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 அந்த குடும்பம் நல்லா வளரும். எல்லார் வீடுகள்லேயுமே நம்ம இறந்தவர்களை வணங்க வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும். பித்ரு ஆசீர்வாதம் இல்லைன்னா கடவுளே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாது. அதனால் இப்போ சில பேர் வீட்டிலலாம் வந்து இறந்தவங்க வந்து வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. நீங்கள் வந்து சில பேர் சாமியாடியும் சொல்லுவாங்க, அவங்கள கட்டியிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வர்றதில்லை. இப்படி நிறைய குடும்பங்களில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி பித்ருக்களை வந்து கட்டுறது அப்படிங்கிறது வந்து, இப்போ உங்களுக்கு யாராவது செய்வன செய்யணும் அப்படிங்கும்போது முதல்ல பித்ருவை தான் கட்டுவாங்க. பித்ருக்களை அவங்க கட்டினாங்கன்னா தான் அடுத்தது குலதெய்வத்தை கட்டுவாங்க. பித்ருக்களை வந்து நல்ல அவங்களுக்கு அந்த வீட்டில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே குலதெய்வமும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த பித்ருக்களை அவங்க கட்டுறாங்க அப்படின்னா, எப்போ இந்த மாதிரி பித்ருக்களை கட்ட முடியும்னா, நீங்கள் வணங்காமல் இருக்கும்போது. நீங்கள் வந்து இப்போ அமாவாசையில் கும்பிடலை, மாகாளி அமாவாசையில் கும்பிடலை, வருஷத்தில் ஒரு தடவை கூட கும்பிடலை, எங்கள் அப்பாவுக்கு வழக்கமே இல்லை விட்டுட்டாங்க அப்படின்னா,
அடுத்த தலைமுறைகளுக்கு எல்லாமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நம்மளே உருவாக்கி கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம பெருசாக பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டோம். யாருக்கெல்லாம் எந்த குடும்பத்தில் முதல்ல ஒரு செய்வனை செய்யணும் அப்படின்னு ஒருத்தங்க முடிவு பண்ணுறாங்களோ, ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் வந்து எந்த பித்ரு அவங்களுக்கு காவலாக இருக்குது அப்படிங்கிறத தான் கண்டுபிடிப்பாங்க. அது உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், யாரோ. இதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லுவோம் ஒரு ஃபேமிலிக்கு. அப்போ அந்த கார்டியன் ஏஞ்சல் இதை தான் நம்ம வந்து கிராம தேவதைகள்னு கும்பிடுறோம், கன்னின்னு கும்பிடுறோம், சப்த கன்னின்னு கும்பிடுறோம். ஸோ நம்ம சொல்கிற வார்த்தைகள் தான் வேறையே தவிர நம்ம கும்பிடுறது வந்து யாரோ ஒருத்தங்களை காலங்காலமாக நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு வரோம். அப்போது எப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயங்களை இவங்க விட்டுடுறாங்களோ, அப்போ அவங்களே வந்து அடுத்த தலைமுறைக்கு வழிவகுத்து கொடுத்துட்றாங்க. இந்தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ட்டுன்னு. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இறந்தவர்களை நீங்கள் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இறந்தவர்களை நீங்கள் எப்படி வணங்குறீங்களோ அவங்க சந்தோஷப்படுறாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களே உங்கள் குலதெய்வத்தை கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ அந்த குலதெய்வமும் அந்த வீட்டை விட்டு போகாது, இவங்களும் ஒரு காவல் தெய்வமாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்ம முனீஸ்வரனெல்லாம் நம்ம கும்பிட்றோமே, முனீஸ்வரனெல்லாம் நம்மளுடைய முன்னாடி இறந்தவங்க தான். அப்போ அவங்க நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு காவல் தெய்வமாக இருந்து நமக்கு எப்போவுமே நம்மளுக்கு சந்ததி விருத்தி ஆகும். ஒரு குடும்பத்தில் கல்யாணம் வரும், கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பிறக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு நல்லா வரும்பொழுது நம்மளுடைய நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறோம். ஐயோ எனக்கு வேலைக்கு போகணும், ஐயோ எனக்கு இந்த பிஸ்னஸ் போயிடும், நான் இதை பண்ணலைன்னா எனக்கு பணம் வராது அப்படின்னு. அப்போ எப்போ நம்மளுடைய மனம் வந்து வேறு விஷயங்களில் வந்து போக ஆரம்பிக்குதோ நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம விட்டுறோம். ஆனால் அதையும் விடாமல் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ, ஸோ ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து அமாவாசையில் முன்னோர்களை வீட்டில் வணங்கலாம். அமாவாசை விட்டுருச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன், என்னால் அன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க தமிழ் மாத பிறப்பில் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் மாத பிறப்புலேயும் நமக்கு வந்து பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது இல்லைன்னா இதில் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம ஏதாவது நமக்கு தான் நிறைய வழிகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதனால் இதில் ஏதாவது ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுத்து அமாவாசையிலையோ மாத பிறப்புலேயோ முன்னோர்களுக்கு ஒரு வழிபாடை வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள், பசுமாட்டுக்கு கொடுங்க, சிவன் கோயிலில் போய் அரிசி கொடுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து அன்றைக்கி ஒரு தானத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பித்ருக்கள் ஆசீர்வாதம் வரும். இந்த பித்ருக்கள் ஆசீர்வாதம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குலதெய்வமும் நம்ம வீட்டுக்கு வரும். பித்ருவும் குலதெய்வமும் வீட்டில் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் எப்போவுமே செல்வத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பம், அவங்க வம்சம் எல்லாமே ரொம்ப நல்லா விருத்தியாகும். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பித்ருவை வணங்கணும். பித்ருக்களினுடைய படத்தை நம்ம வந்து வீட்டில் சாமி கூட நம்ம வைக்கக்கூடாது. இது தனியாக இருக்கணும், அது தனியாக இருக்கணும். சாமி படம் எப்பொழுதுமே கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கலாம். பித்ருக்களின் படங்களை எப்பொழுதுமே நம்ம வந்து தெற்கு பார்த்த மாதிரி நம்ம வைக்கலாம். இதுக்கு இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்கீங்க, வெளிநாட்டிலலாம் எனக்கு இதுக்கெல்லாம் வசதியே இல்லை மேடம் அப்படின்னீங்கன்னா படத்தை வைக்கிறதுல எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சின்ன ரூமில் இருந்தால் கூட கிழக்கு பார்த்த மாதிரி சாமி படத்தையும் தெற்கு பார்த்த மாதிரி நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு ரூமாக இல்லை, எனக்கு ஒரே இடத்துல தான் நான் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த திசைகளை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இறைவனை நம்ம அன்றாடம் எப்படி வணங்குகிறோமோ பித்ருக்களையும் நம்ம அன்றாடம் வணங்க வேண்டும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தால்தான் நமக்கு குலதெய்வமும் வீட்டுக்கு வரும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும், என் வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா, தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு. நீங்கள் இது நாள் வரையில் இது எதுவுமே செய்யலை அப்படின்னா இதற்கு மேலேயாவது இந்த பழக்க வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இறந்தவர்களுக்கும் மற்றும் தெய்வங்களுக்கும் என்ன மாதிரியான முக்கியத்துவம் வீட்டில் இருக்கணும், எப்படி வணங்கணும் என்பதை பார்த்தோம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.